கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இன்றும் என்றும் சதாகாலமும் மகிமைப்படுவதாக. நான் இந்த 5 மாவட்டம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நான் 2வது முறையாக கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளும்படி வந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அநேக முகங்கள் தெரிந்த முகங்கள், இன்னொரு சில முகங்கள் புது முகங்களாக இருக்கிறது. இந்த வகையில் இந்த நாளிலே கர்த்தருடைய வசனத்தை கொடுக்கும்படிக்கு என்னை அழைத்ததான கனத்துக்குரிய தேவதாசர்களுக்கும் திருச்சபையின் கண்காணிகளுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் மற்றும் அங்கே கூடியவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. அருமையான இந்த சந்தர்ப்பத்திலே தேவனுடைய வசனத்தினுடைய ஆழங்களை சிந்திப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவாராக. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வேதத்திற்கு பரிசுத்த ஆவியானவரே வழக்கம் தர வேண்டும். நிச்சயமாக ஆவியானவர் நம்மளோடு பேசுவார் என்பதில் விதமான சந்தேகமில்லை. நாம் இப்பொழுது நம்ம நியமித்ததான அந்த தீம் வசனத்தை யாராலும் ஒரு வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 22வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது வசனம். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாழ்க. 12வது வசனம். சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஆண்டவருக்கு மகிமை. இந்த வாக்கியத்தினுடைய ரகசியத்தை நாம் அறிந்தாக வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த வாக்கியத்தை எழுதும் பொழுது அவர் எங்கே இருக்கிறார் என்று நாம் பார்ப்போமானால், அவர் பத்மு என்றதான தீவிலே நாடு கடத்தப்பட்ட நிலையிலே அவர் அங்கே ஆகாரமின்றி தண்ணீரின்றி மிகுந்த ஒரு சரீர உபாதையோடும் கூட ஆவியானவர் கொடுத்த சந்தோஷத்தின் அடிப்படையிலே இந்த வாக்கியத்தை சிரமத்தோடும் சிரத்தையோடும் மிகுந்த பக்தி விதயத்தோடும் இந்த வார்த்தை எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்தோமானால், வெளிப்படுத்தல் 1:19, நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. யோவானுக்கு கொடுக்கப்பட்டதான பணி, இங்கே 3 பணி சொல்கிறார். நீ எழுத வேண்டிய எழுத்துக்களிலே 3 பாகங்கள் பொதிந்திருக்க வேண்டும். ஒன்று நீ கண்டது, 2வதாக இருக்கிறது, 3வது இனிமேல் சம்பவிக்க போவைகள் என்ற 3 பாகத்தை அவர் இங்கே எழுது என்று சொல்லும் பொழுது, அதில் 9வது வசனத்தை பாருங்கள். 9வது வசனம் அதே அதிகாரத்தில், உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்களுடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன். பத்மோ என்னும் தீவிலே இவர் நாடு கடத்தப்பட்ட நிலையில் இருக்கிறார். இந்த பின்னணியை நம்ம நன்றாக அறிய வேண்டும். சீக்கிரம் வருகிறேன் என்று அங்கே சொல்லும் பொழுது, அந்த சீக்கிரம் என்ற வார்த்தைக்குள் அநேக சத்தியங்கள் மறைந்திருக்கிறது. சமீபம் என்பது வேறு, சீக்கிரம் என்பது வேறு, சம்பவம் என்பது வேறு. இந்த 3 பாகத்தையுமே கடைந்தெடுத்து தான் இந்த வார்த்தை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் நன்றாக சிந்திக்கும் பொழுது பாருங்கள், அதே வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விலக்கு தன்னை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். பாருங்கள், இங்கே சீக்கிரம் என்ற அந்த டேர்ம்ஸ் எதன் அடிப்படையில் சொல்லப்படுகிறது என்றால், முதல் நூற்றாண்டு திருச்சபையிலே அன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை மையமாக வைத்து திருச்சபைக்கு விழிப்புணர்வை கொடுக்கும்படிக்கு ஆவியானவர் கொடுத்த ஒரு உன்னதமான வாசகம்தான் அதுவாக இருக்கிறது. அந்த தேவ திட்டத்திலே நாம் நன்றாக சிந்திக்கும் பொழுது இது சில சபைகளுக்கு மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சீக்கிரம் நான் வருகிறேன் என்று சொல்வது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறிக்கிறது. வருகிறேன் என்றதான அந்த வாசகம் 2 விதத்திலே பரிசுத்த வேதத்திலே பரிணமிக்கிறது. ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சபைக்காக வருகிறதான இரகசிய வருகையையும், 2வதாக பகிரங்கமான வருகையும் 2யுமே அடையாளப்படுத்துகிறது. ஆனால் இந்த இடத்துல வருகிற சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிற பகுதியானது எதை குறிக்கிறது என்றால், அது முற்றிலுமாக சபை எடுத்துக்கொள்ளப்படுவதை குறிக்கிறது. சபைக்குண்டான வாசகம், சபைக்கும் சொல்ல வேண்டியதான தகவல்களை ஏற்ற வேளையிலே சொல்லி தீர வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் யோவான் மூலம் கொடுக்கப்பட்டதான பாகம். சரி, ஏன் இந்த வாசகத்தை அவர் சொல்லுகிறார்? எதற்காக அவர் சொல்ல வேண்டும்? அதில் ஒரு சரித்திர பின்னணி இருக்கிறது. கிமு 323வது வருஷத்திலே கிரேக்கருடைய ஆட்சி முடிவுக்கு வருகிற தருணத்திலே அலெக்சாண்டருடைய அந்த மரணம் அவனுடைய 4 தளபதிகளுக்கு இந்த அதிகாரமானது போகிறது. இந்த அதிகாரம் போகும் பொழுது செல்கஸ் நிக்கேட்டர் என்று சொல்லுகிறதான ஒரு தளபதியானவர் பலஸ்தீன பகுதியில் ஆட்சி செய்யும் பொழுது அவர் கிரேக்கத்தினுடைய கலாச்சாரத்தை உச்சகட்டத்துக்கு
எடுத்து செல்லுகிறார். அவருடைய மொழியானது உச்சகட்டத்துக்கு செல்லுகிறது. பிற்பாடு ஏறக்குறைய கிமு 63வது வருஷத்தில் ரோமர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். இந்த 323க்கும் இந்த 63க்கும் இடையிலே மக்கள் புரட்சி செய்தார்கள். என்ன புரட்சி பண்ணினார்கள்? மக்கபேயர் என்று சொல்லுகிறதான ஒரு முரட்டு மக்கள், அது யூத அந்த வம்சத்தில் ஒரு பகுதியினர்கள். அவர்கள் என்ன பண்ணினார்கள் என்றால் சுதந்திரத்துக்காக புரட்சியாளர்களாக எழும்பி புரட்சி பண்ணி கொண்டே இருந்தார்கள். அவருடைய புரட்சியினுடைய உச்சகட்டத்துக்கு விடுதலை கிடைக்கவில்லை. அது தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருந்தது. 63ஆம் வருஷத்தில் ரோமர்கள் தலையெடுத்ததுக்கு பிற்பாடும் அவருடைய புரட்சியானது வரும் பொழுது அவர்கள் அடக்கினார்கள். இரும்பு கரம் கொண்டு அவர்களை அடக்கி ஒடுக்கி வைத்த தருணத்தில் தான் இப்பொழுது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அகஸ்துராயன் இந்த குடிமதிப்பு எழுதப்படுகிறதான காலகட்டத்திலே அவர் உதயமாகிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அகஸ்துராயன் குடிமதிப்பு என்றால் சென்சஸ் கணக்கு. எப்படி சேர்ந்து யார் யார் எங்கெங்கே இருக்கிறாங்க, வரி எவ்வளோ போடலாம், ராஜ்யத்தை எவ்வளோ நம்ம முன்னேற்றலாம் அப்படிங்கிற பகுதியில் போடும் பொழுது ஆனால் புரட்சி மௌனமாக நடந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் அது முழுமையாக அமையவும் இல்லை, முழுமையாக அமைதலாகவில்லை, முழுமையாக எழும்பவும் இல்லை. மீண்டுமாக பாருங்கள், இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதற்கு இடைப்பட்ட காலம் என்ற பெயர். 3 ஆண்டுகள் அவருடைய பணியை செய்யக்கூடிய இடைப்பட்ட காலம். அந்த காலகட்டத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணியை செய்யும் பொழுது இது ஒரு வகையான புரட்சியாக எண்ணப்பட்டது. புரட்சியாக எண்ணப்படும் பொழுது அதிலும் ரோமர்கள் அடக்குவதற்காக முயற்சித்தார்கள். அப்படி முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய தருணத்தினுடைய வளர்ச்சியில் தான் இப்போ யோவான் தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறார். எப்படி நாடு கடத்தப்பட்ட பொழுது ஏரோது மரித்து விட்டான். இயேசு கிறிஸ்து எகிப்திலிருந்து வந்து விட்டார். இப்போ ஊழியம் மீண்டும் ஆரம்பமாகிறது. அந்த விருத்தாந்தங்களை பற்றி அறியாத சில ஏரோதுக்கள் வந்ததினாலே அதை அவர்கள் சரியாக கண்டுகொள்ளவில்லை. பிலாத்து வருகிறார். அவருடைய காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் முடிவு வருகிறது. பிலாத்துவுக்கு பின்னாடி யூதர்களை பிரியப்படுத்தும்படியாக ரோமர்களின் ஆட்சி மலர்ந்தது. முதல்ல புரட்சியாக வந்தது. அப்புறம் யூதர்களை பிரியப்படுத்தி மக்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற நிலையில் ரோமர்கள் பிரியப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு வேதாந்தி திருப்புங்கள். 1, 2, 3 வாசிப்போம். சிலரை துன்பப்படுத்த தொடங்கி அப்புறம் வாசிங்க. பார்த்தீங்களா? யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று கண்டு யூதர்களை பிரியப்படுத்தி மக்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிற தருணத்தில் முதலாவது மரிச்சவர் யாருன்னா யாக்கோபு. இவர் யார்? யாக்கோங்கிறவர் யார்? யோவானுடைய சகோதரன். முதல்ல தன்னுடைய சகோதரன் மரித்து விட்டார். இப்போ யோவான் ஒரு ஆள் எஞ்சி நிற்கிறார். யோவான் ஒரு ஆள் எஞ்சி நிற்கும் பொழுது பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு பூமியில் இருக்கும் பொழுது ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறார். ஒரு எதிர்காலத்தில் நடக்க போகிறத குறித்து அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது ஒரு ரகசியத்தையும் சொன்னார். நாம் அதை கவனிக்க வேண்டும். பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிப்போம். மத்தேயு 24:1 வாசிங்க. காண்பிக்க நல்லா கவனிச்சுங்க. இப்போ ஒரு கல் மேலே இல்லாதபடிக்கு இடிக்கப்பட போகுது அப்படின்னு நாங்கள் சொல்லும் பொழுது அது ஏறக்குறைய கிபி 70வது வருடத்தை இயேசு கிறிஸ்து சுட்டி காண்பிக்கிறார். அப்போ அந்த ஆலயமானது உடைக்கப்படுகிற காட்சி, ஆலயம் கற்களால் உடைக்கப்படுகிற காட்சி வரும் பொழுது உடைபடுகிற அந்த காலம் எப்பொழுது வரும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ கல் மேலே கல் இராது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கேள்வி கணையை அவங்க தொடுக்கிறாங்க. என்ன தொடுக்கிறாங்க பாருங்க, வசனம் 3வது வசனத்தை வாசிங்க. எப்பொழுது சம்பவிக்கும்? அதாவது எருசலேமின் அழிவு எப்பொழுது சம்பவிக்கும்? ஒன்று. அப்புறம் வருகைக்கும் முடிவுக்கும் வருக உலகத்தின் முடிவு. 3 கேள்விகளை இயேசுவினிடத்தில் வைக்கிறார்கள். ஆண்டவரே, எருசலேம் எப்போ அழியும்? நீர் எப்போ வருவீங்க? உலகம் எப்பொழுது முடிவுக்கு வரும்? இயேசு வருகிறது வேற, உலக முடிவு வேற. அப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட நமக்கு ஒன்று போல தோணும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். அப்போ அவர் இந்த கேள்வி கேட்ட உடனே எப்படி விடை சொல்லணும், ஆனால் முழுமையாக சொல்லவும் கூடாது.
முழுமையாக சொல்லிட்டாலும் போச்சு, சொல்லாமல் இருந்தாலும் போச்சு. அப்போ அவர் என்ன செய்யறனா சூசகமாக சிலவற்றை விலக்கி வருகிறார். லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் வேதாந்தத்துக்கு திருப்பும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். இதே கேள்வி தான் அங்கே வேறு விதத்தில் சொல்லப்படுகிறது. 20ஆம் வசனத்தை வாசிங்க. சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் பொழுது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள் சொல்லிட்டார். அவங்களுக்கு நான் சொன்னேன், அதுதான் சமீபம் என்பது வேறு, சீக்கிரம் என்பது வேறு. சமீபம் அந்த சமீபமாக இருக்குது. இப்போ மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் 1:15 என்ன சொல்லுது பாருங்க. பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த ஆரம்ப காலத்தில் சமீபம் ஆயிற்று என்று சொல்லும் பொழுது அவருடைய ஊழியப்பணியினுடைய காலம் எவ்வளோ வருஷம்? 3.5 வருஷம் இல்லைங்களா? 3 வருஷத்துக்கும் அதிகம், 3 வருஷத்துக்கு உள்ள. அப்போ அந்த சமீபம் என்பது ஒரு லிமிட்டட் பீரியட். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட வருடங்கள், குறிப்பிட்ட வாரங்கள், குறிப்பிட்ட மாதங்கள், ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் அடங்குகிறது. ஆனால் அந்த சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறது அது நம்மளால் கணக்கில் கொள்ள முடியாது. ஆனால் நடக்கும், சந்தேகம் இல்லை. ஆனால் எவ்வளவுன்னு நீ கணிக்க முடியாத ஒரு எண்ணிக்கை வெளிப்படுத்தத்தான். அதே நேரத்தில் ஹரியப் அவங்கள சீரியஸ்னஸ் பண்ணணுங்கிறதுக்காகவும் சொல்லப்படுகிற ஒரு விழிப்புணர்வு வார்த்தை தான். இப்போ ஒரு பேரே ஒரு ஆள் நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆள் பேர் தெரியாது, முன்னாடி போகிறார், அவரை கூப்பிடணும். எப்படி கூப்பிடுவான்? ஹலோ, வரைக்கும் ரொம்ப நன்றி, ஹலோ. ஹலோங்கிறது ஒரு விழி வார்த்தை, அவ்வளோதான். அவர் பேர் கிடையாது. ஓ அளவா, அப்போ அவர் பேர் அளவோ? சரி, உங்கள் பேர் அளவா? அப்போ அவர் பேர் அளவு இல்லை. ஆனால் அவரை நம்ம பேரே தெரியாததுனால விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு ஒரு விழிச்சொல் ஹலோ, அது யாருடைய பேர் இல்லை. அதே போல் இந்த சீக்கிரம் அப்படிங்கிறது ஒரு காலத்தை குறிக்கிற மாதிரி இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ரகசியம் என்னென்னா அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக தேவன் சொல்லுகிறதான ஒரு சங்கேத வார்த்தை. அதனால தான் இங்கே இதில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏறக்குறைய 279 இடத்துல பழைய ஏற்பாட்டினுடைய வாசகம் பயன்படுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டுடைய வாசகம் 279 இடத்துல பயன்படுத்துவதனுடைய நோக்கம் என்னவென்றால் அந்நாட்களிலே ரோமர்களுடைய கொடூரம் தலை தூக்கி நின்றதினாலே புரிந்து கொள்ள முடியாதவாறு சங்கேத குறிப்புகளாக யோவான் எழுதுகிறார். யாருக்கு எழுதுகிறார் என்று பார்த்தால் சிதறி இருக்கிறதான யூத கிறிஸ்தவர்களுக்காக அவர் எழுதுகிறார். எழுதக்கூடிய யூத கிறிஸ்தவர்களுக்கென்று நிறுவனமானது எழுதப்படும் பொழுது கிட்டத்தட்ட 3 நபர்கள் எழுதுகிறார்கள். யாக்கோபு நிறுவனம் 1வது அதிகாரம் 1-2 வாசிப்போம். யாக்கோபு 1:1-2. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு. பார்த்தீங்களா? சிதறி இருக்கிற 12 கோத்திரங்கள்னா அந்த இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய 12 யூத கோத்திரத்துக்கு அவர் எழுதலை. நல்லா தெரிஞ்சுக்கணும், 12 கோத்திரம் தான். 12 கோத்திரத்தில் இருக்கக்கூடிய யூத மதத்தை தழுவியவர்கள் கிறிஸ்தவர்களாக தங்களை ஆண்டவருக்கொண்டு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களாகிய யூத கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்டுச்சு. இப்போ இவர் அந்த செதறப்பட்ட இடத்தை சொல்லலை, ஆனால் இன்னும் கொஞ்சம் பேதுரு விலைக்கு சொல்லுகிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 1-2 வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களே. இதுதான் இவங்க தான். இந்த இடங்கள்லாம் குறிப்பிட்ட இடங்கள் சிதறி இருக்கிறவங்க. இப்போ நான் ஏற்கனவே படிச்ச பாருங்க, இந்த லூக்கா 24ஆம் வசனம் 21வது இடத்துல அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. 20ஆம் வசனம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிட்டு அறியும். எப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி ஒரு சில ஆண்டுகளே தாண்டினதுக்கு அப்புறமா கிபி 60வது வருஷத்தில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது. அந்த மிகப்பெரிய புரட்சி காலத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா யூத கிறிஸ்தவர்கள் அதிகமாக துன்புறுத்தப்படுவதற்கு காரணம் இவர்கள் எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு ரோம ராஜாங்கத்திற்கு விரோதம் செய்வார்கள் என்ற எண்ணத்தில் தான் அவர்களை ஒடுக்க ஆரம்பித்தார்கள். டமித்தியன் என்று சொல்லுகிறதான ஒரு சக்கரவர்த்தி கிபி 81 96 வரைக்கும் இந்த ரோம சக்கரவர்த்தியாக ஆளுகை செய்கிறார். அப்போ அந்த 60வது ஆண்டில் ஏற்பட்ட புரட்சியின் சந்தர்ப்பத்தில் என்ன நடந்ததென்றால் யூதர்களுக்கு விரோதமாக அவர்கள் புரட்சி பண்ணி அது வரைக்கும்
அவங்க அந்த துரைத்தனம் இருந்தது. ஆனால் அதிகார பகிர்வில் அடிமைத்தனம் இல்லை. ரோமர்கள் காலத்தில் அவங்க சுயமான ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் கிபி 60க்கு பின்னாடி கலிலேயா பாகத்தை ரோமர்கள் தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தார்கள். ஆதிக்கத்தின் கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கிறிஸ்தவர்களை அதிகமாக துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. இந்த டமித்தியன் என்று சொல்லக்கூடிய ரோம சக்கரவர்த்தி தன்னை வணங்கும்படி ஒரு கட்டளை போட்டான். பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் நேபுகாத்நேச்சர் போட்ட கட்டளைக்கு ஒத்த அளவில் எல்லாரும் நீங்கள் என்னை வணங்க வேண்டும் என்று போட்ட உடனே யூத கிறிஸ்தவர்கள் சம்மதிக்கவில்லை. சம்மதிக்காத பட்சத்தில் புரட்சி எழும்பும் பொழுது தான் அவனுடைய கடைசி வருஷம் 96ல் யோவான் நாடு கடத்தப்படுறார். 96ல் நாடு கடத்தப்பட்ட நிலையில் நீ என்னை வணங்காவிட்டால் உன்னை நாடு கடத்துவேன். நாடு கடத்தியாச்சு. நாடு கடத்துகிற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த எருசலேம் சேனைகளால் சூழப்படும் பொழுது அழிவு சமீபமாயிற்று என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிய வாக்கியத்தை இந்த யோவான் கவனமாக கவனித்து என்ன செய்தார் என்றால், அவர் ஏறக்குறைய அந்த காலம் முடிஞ்ச உடனே எருசலேம் விட்டு வெளியேறிட்டார். அப்போ எருசலேமில் அவர் இல்லை. எருசலேம் விட்டு வெளியேறி எங்கே போகிறாரு? எபேசு பகுதிக்கு வர்றார். சின்ன ஆசியா பகுதி. சின்ன ஆசியா பகுதியில் எபேசில் குடியிருந்து அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அதனால தான் அந்த ஆசியா மைனல் இருக்கக்கூடிய 7 சபைகளுக்கு என்ன செய்கிறாரு? தூதை எழுத ஆரம்பிக்கிறார். எபேசு பட்டணத்தில் இருந்துக்கிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ததுனால அந்த 7 திருச்சபை பற்றி முழுமையாக அறிஞ்சதுக்கு பிற்பாடு தேவனுடைய திட்டத்தை அவர்களுக்கு அறிவித்து, பயப்படாதீங்க, இந்த ரோமர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் ஆண்டவரே சீக்கிரமாக வரப்போகிறார், கவலைப்படாதீங்க, உங்களுடைய துன்பங்கள்லாம் கர்த்தர் பார்ப்பார், ஆனால் நீ செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது, அதை நீ செய்யணும் அப்படிங்கிற துரிதத்துவத்தை இங்கே உணர்த்தத்தான் இந்த வாக்கியத்தை சீக்கிரம்னு ஆரம்பிக்கிறார். அதில் நீங்கள் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துக்குள்ளேயே சீக்கிரம்னு நிறைய வாசகங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த சீக்கிரமாக வராத பட்சை சீக்கிரமாக வாரான்னு சொல்வதற்கு காரணம் எல்லாரும் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். யூத கிறிஸ்தவர்கள் இங்கும் அங்குமாக பலவாறு யூத கிறிஸ்தவர்கள் எவ்விதமாக கொடுமைப்படுத்தினார்கள் என்றால், நீங்கள் சரித்திரத்தை படித்தால் நீங்கள் நிச்சயமாக மிகவும் எண்ணங்களுக்குள்ளாக நீங்கள் அதிகமாக மூழ்கி விடுவீர்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? தலைவனுடைய கபாலத்தை உடைத்து வெறும் மூளையோடு கூட வீதிகளில் நடக்க விட்டார்கள். அது மட்டுமல்ல, மலைப்பிரதேசங்களில் பயணம் செய்யும் பொழுது மலைப்பிரதேசத்தில் பயணிக்கிற நேரத்தில் பந்தங்களை கொளுத்தி அந்த ரோம சேவகர்கள் அவர்கள் பயணம் செய்கிற நேரத்தில் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு பந்தம் இல்லாத நேரத்தில் இந்த யூத கிறிஸ்தவர்களை அவர்கள் பிடித்து கொண்டு போவார்கள். அவன் மேல் தார்களை ஊற்றி அவனை குத்தி மேலே தூக்கி அவனுடைய சரீரமானது தாரோடு கூட சேர்ந்து வெந்து நெருப்பாக இருக்கும் பொழுது அந்த பாதைகளை பயணித்தார்கள். அன்றைக்கு எலக்ட்ரிக் பவர் கிடையாது. அப்படி பயணிக்கும் போது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் யூத கிறிஸ்தவர்கள் ரோமரால் துன்புறுத்தப்படுகிற பொழுது மலைகளிலே செல்லுகிறதான இராணுவ வீரர்களுக்கு அவர்கள் பந்தங்களாக எரிக்கப்பட்டார்கள். பயங்கரமான கொடூரங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் பயந்த வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் பொருட்டு அவர்கள் தைரியத்தோடு கூட இருந்தார்கள். அப்போ அதில் ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு தேவனுடைய பிள்ளை, அப்பா வேதமே வெளிச்சம் கட்டளையே விளக்கு வேதம் சொல்லுது, ஆண்டவரை இயேசு உலகத்துக்கு வழிகாட்ட வந்தார், நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவருக்காக விசுவாசத்தோடு வாழுகிற நேரத்தில் இந்த ரோமர்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் ராத்திரி நேரத்தில் பாதை தெரியாமல் எங்கள் மேலே தாரை ஊற்றி வெளிச்சம் காமிக்கும் பொழுது அவங்களுக்கும் வழிகாட்ட இந்த சரீரம் உதவிச்ச ஆண்டவரே நன்றி என்று சொன்னார்கள். சரிங்களா? அந்த துன்பத்தை எப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு. இன்றைக்கி நம்மளாம் துன்பத்தை எப்படி எடுப்போம்? ஆகா அப்படியா, உடனே ஓடி அங்கே ஏதாவது ஒளி ஆரம்பிச்சிருவோம். மகிழ்ச்சியா என்ன நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, என்ன நான் வர்றேன், உங்களுக்கு என்னால் மக்களுக்கு வழி சொல்ல முடியல, என் சரீரம் என்ன செய்யட்டும், உனக்கு பாலை காட்டட்டும், ஒரு நாள் நீ நினச்சி பார்ப்ப, ஆமாம்மா இவன் வெளிச்சத்தில் தானே நம்ம வந்தோம், வெளிச்சம் இல்லாட்டா பாம்பு கொத்தியிருக்கோம், இல்லை ஏதாவது உள்புதரில் மாட்டியிருப்போம், இல்லை கல்லுமொழி தெரியாமல் கீழே மலையில் உருண்டிருப்போம், ஆனால் இவனுடைய சரீரமானது பந்தமாக எரிந்ததினாலே வெளிச்சம் கிடைத்தது என்று ஒரு நாள் சிந்திப்பீர்கள் என்று வாயினாலே அறிக்கையிட்டு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். இவ்வளவு யூத கிறிஸ்தவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லும் பொழுது எவ்வளவு துன்பம் அவர்கள் அனுபவித்தார்களோ, துன்பத்தின் நிமித்தமாக ஆறுதல் அடைவதற்கு உனக்கு ஒரு பலன் இருக்கிறது, அவன் எதிரி துன்பப்படுத்துகிறானா அவனுக்கும் பலன் இருக்கிறது, உனக்கும் பலன் இருக்கிறது, நீ பயப்படாதே என்று ஆறுதல் படுத்துவதற்காக அந்த வாக்கியத்தை எடுத்துரைக்கிறார். பிரிய தேவஜனமே, இன்றைக்கு நாம் இதை குறித்து என்ன யோசிக்கிறோம்? அப்போஸ்தலனாகிய யோவான் கிபி 94வது வருடத்திலே
நாடு கடத்தப்பட்ட நிலையிலே இந்த பாகங்களை கவனத்தோடு அவர் எழுத ஆரம்பிக்கிறார். இப்படி எழுத ஆரம்பிக்கும் பொழுது யூத கிறிஸ்தவருடைய மிக கொடூரமான அந்த நிகழ்வுகள், யூத கிறிஸ்தவர்கள் மத்தியில் நடந்த கொடூரமான நிகழ்வுகள் அவர்கள் விசுவாசத்தின் அடிப்படையிலே அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையிலும் பலவாறு விசுவாச துரோகமும் ஏற்பட்டு கொண்டிருந்தது. அதைத்தான் அங்கே விளக்கி சொல்கிறார். பாருங்கள், வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். வசனம் 13வது வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றிக் கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை இருந்ததை அறிந்திருக்கிறேன். கொல்லப்பட்டதை பார்த்தீங்களா? இவ்வளவு விசுவாசத்தை மறுதளிக்கவில்லை அவர்கள். ஆனால் அதே நேரத்தில் 15ஆம் வசனம் படிங்க. அப்படியே நிக்கோலாய் மகஸ்தோடைய போதகத்தை வந்துருச்சா? எத்தனை பேர் விசுவாசத்தில் நிலைச்சிருந்தாலும் அங்கே ஒரு புல்லுரிவு இருக்கு பாருங்க. 12 சீஷர்கள் கெட்டிக்காரங்க, எந்த மாற்றமே இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பாருங்கள், அதில் நீங்கள் நல்லா யோசிக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இப்போ எத்தனை பேர் இயேசு பின்பற்றி வந்தாங்க? கணக்கே அடங்கலங்க. ஆண்டவர் பார்த்தார், திரள் கூட்டம் வந்திருக்கிறது உண்மைதான், ஆனால் எல்லாரும் நம்மகிட்ட உண்மையாக வந்திருக்காங்களா அப்படின்னு பரிசோதிக்கும் பொழுது அவருடைய மனம் என்ன ஆச்சுன்னா, ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணுறார். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. ஜெபம் பண்ணும்படி மலையில ஏறி ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, திரளான கூட்டம் வராங்களே, இதுல யாராரு உண்மையா என்ன வரப்போறாங்கன்னு எனக்கு தெரியலப்பா, நீ எனக்கு காமிங்க அப்படின்னாரு. கூட்டம், திரளான கூட்டம்னா யாராவது கவுண்டிங் சொல்ல முடியுமா? எத்தனை பேர்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இப்போ வாசிங்க, அடுத்த வசனத்தை படிங்க. அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து இல்ல இது லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருந்த படிங்க. அதை அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி சரி ராமுழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். சரி. பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டார். பிரைஸ் காட். திரளான கூட்டத்தில் எத்தனை பேர் தான் தெரிச்சு? ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எத்தனையோ மக்கள் வந்திருப்பாங்க. இந்த ஆலய கட்டடம் இருக்கு, அது இதுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்ச முற்பிதாக்கள் இருப்பாங்க. இங்கே அவங்க காலங்கள்லேருந்து இப்போ வரை கணக்கு போட்டால் ஆயிரக்கணக்கானவர் வந்து போயிருப்பாங்க. ஆனால் தேர்ச்சின்னு பார்த்தா ஒரு 4-5 பேர் தான். அதுக்கு மேலே நீ கண்டுபிடிக்க முடியாது. மக்கள் வருவாங்க போவாங்க, அதான் நீ கணக்கில் வைக்காத. ஏகப்பட்ட ஒரு வரத்தான் செய்வாங்க. ஆனால் எல்லாரும் அதில் நிற்கிறாங்க. பார்க்குற திருநூறு கூட்டம் வருது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு, ஆஹா இவ்வளோ பேர் வந்துட்டாங்களா, மகிழ்ச்சி. ஆண்டவரே, யார் உண்மையானவங்க கொஞ்சம் காமிங்க அப்படின்னு பார்த்தா 12 பேர் வர்றான். அந்த 12 பேர் உருப்படியாக இருந்தானா? அதில் ஒன்று ஆச்சு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 6ஆவது அதிகாரம். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு போதகம் 59 வாசிங்க. சரி, என்ன சொன்னாரு? அநேகர் இதை கேட்ட பொழுது கடினமான உபதேசம், நீங்க லகுவா சொல்ற வரைக்கும் கையை தட்டிக்கிட்டு மகிழ்ச்சியை சிரிச்சுக்கிட்டு குதிச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்க? பின்னாடி ஐயா போல உண்டா, பிரதரை போல உண்டா, மூப்பரை போல உண்டா, அவரை போல உண்டான்னு உங்க பின்னாடி வாழை பிடிச்சிக்கிட்டே வருவாங்க. கொஞ்சம் சத்தியத்தில் முகம் காமிக்க ஆரம்பிச்சிங்க, பிச்சு பிடிங்க ஓடிடு. அதில் நீங்கள் ஏற்கனவே படிச்சு பாருங்கள். அதை என்ன ஏசு சொல்கிறாரு பாருங்க. அதில் சொல்லும் பொழுது 66ஆம் வசனம் படிங்க. அநேகர் எப்படி பேசுறீங்களா? எத்தனை பேர் நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஆச்சா, ரைட்டு. இப்போ என்னுடைய தீம் பாயிண்ட் என்ன? அடுத்த வாக்கியத்தை படிங்க. இல்ல அதுக்கு மேல அந்த வாசகத்தை படிங்க. அப்படின்னா உட்கார்ந்த 12 பேர் எப்படி உட்கார்ந்துருக்கேன்?
அவனு முடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். என்னடா எல்லாரும் ஓடிட்டாங்க, நம்ம மட்டும் மாட்டிக்கிட்டோமோ, நம்மளும் ஓடிடலாமா பார்த்தீங்க. அவனை இப்படி முடிச்சுக்கிட்டு இருந்த உடனே ஏசு இங்கே பாரு, எனக்கு கூட்டம் பெருசு கிடையாது, நீ திரள் கூட்டத்தையே ஒதுக்கி விட்டு 12 வாரத்தை செலக்ட் பண்ணு. அப்படி இருந்து கொஞ்சம் பேர் பின்னாடி வந்தால் அவன் கரெக்டாக அடையாளம் காமிச்சு ஓடிட்டான். இப்போ போ, எனக்கு யாரும் தேவையில்லை. அப்போ தான் ஆவியானவர் பேசுகிறாருங்க. உண்மையான விஷயம். ஒரே ஒரு நபர் மாத்திரம், 12 நபரில் ஒரே ஒரு நபர் மாத்திரம் அவருடைய நாவை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாக்கியத்தை அறிவிக்கிறார். இப்போ வாசிங்க இந்த வசனத்தை. யாரிடத்தில் போவோம்? உண்டே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு நபர், திரள் கூட்டத்தின் மத்தியில் ஒரே ஒரு நபர் மாத்திரம் தன்னுடைய நாவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார். அருமையான தேவஜனமே, இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே அந்த ஒருவராக நாம் இருக்க வேண்டும். திரள் கூட்டமாக இருக்கிறது பெருசு இல்லை, செலக்ட் பண்ணப்பட்ட 12 பேராக இருக்க கூட பெருசு இல்லை. ஆனால் இவன் சொன்னா பாருங்க, நாவை பயன்படுத்த ஆவியான பயன்படுத்த தன்னை ஒப்பு கொடுத்த அந்த நாம பேதுருங்கிற வார்த்தை சொல்லவில்லை. பேதுருங்கிற கேரக்டர் தனி. அந்த இடம் பயன்படுத்தப்பட்ட நாவு இருக்கு பாருங்க, அது முக்கியமானது. இன்னைக்கு நாம் அந்த நபராக நாம் இருக்க வேண்டும். அது ஆண்டவர் இன்னைக்கு விரும்புகிறார். சீக்கிரமாக வருகிற நேரத்தில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். சும்மா ஏதோ ஒரு விளையாட்டாக யோகனை அதை எழுதலை. கண்ணால் கண்டவர் அவர், சும்மா இல்லை, கண்ணால் கண்டு கையால் தொட்டு பார்த்து அவர் ஏதோ சும்மா கட்டுக்கதை அவர் எழுதலை. வாசிங்க 1 யோவான் 1 அவர் அங்கே எழுதும் பொழுது அவர் சொல்கிறார் பாருங்க, இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது 1ஆம் வசனத்தை படிங்க. இருந்ததோ நாங்கள் கேட்டதோ கண்களினாலே கண்டதோ நோக்கி பார்க்கிறதுமான தொட்டதுமா இருக்கிற உயிருள்ள வாசகத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். செத்த வார்த்தை அல்ல, ஜீவனில்லாத வார்த்தை அல்ல, இது உயிருள்ள வார்த்தை. ஏதோ விளையாட்டுக்காக பேசல, காலப்போக்கத்து நேரத்தை போக்கணுங்கிறதுக்காக பேச வரல. இங்கே யோவான் பேசுகிறார், இவ்வளோ சரித்திரங்கள் உள்ளே இருக்கிறது. நாங்கள் ஏதோ சும்மா வேடிக்கையாக சொல்லவில்லை. 2 பேதுரு 1ஆவது அதிகாரம். இங்கே பேதுரு என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். வசனம் 16வது வசனம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, கண்ணார கண்டவர்களாக. பார்த்தீங்களா எப்படி சொல்றாருன்னு? நம்ம ஏதோ நேரப்போக்குக்காக களியாட்டுக்காக நம்ம இந்த நேரத்தை இங்கே வைக்கல. ஏதோ சும்மா இருக்கிறோம், சரி வாங்க எல்லோரும் உட்காந்து ஏதோ அப்பப்போ சாப்பாடாக்கி சாப்பிட்டுவிட்டு அது நேரத்தை எப்படியாவது நம்ம கையை தட்டி கழிச்சிட்டு போயிடலாம், அதுக்காக இங்கே இல்லை. ஆண்டவர் உள்ளுக்குள்ள ஒரு ஜீவ வார்த்தை உள்ளே போட்டு வச்சிருக்கிறார். உயிரோட்டம், உயிரோட வாழணும் அப்படின்னா இந்த உயிர் நாடி நமக்கு தேவைப்படுகிறது. அதனால தான் யோவான் எழுதுகிறார், 1 நூற்றாண்டு கிறிஸ்தவங்களுடைய துன்ப நேரத்தில் இன்றைக்கும் கூட அநேக துன்பங்கள் மறைவாக வந்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14 வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14 22 என்ன வாசிக்கிறோம் பாருங்க. திடப்படுத்தி நிலைத்திருக்கும்படிக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இப்போ ஒரு ஆளுக்கு ஆறுதல் சொல்லணும். ஒரு சோமலா படுத்திருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் ஏதோ ஒரு மரணத்தை வேலை குடிச்சிக்கிட்டு இருக்கார். அவர் இப்போ ஆறுதல் எப்படி சொல்லுவான்? இப்போ கவலைப்படாத, எத்தனை பேருக்கு நோய் வந்தாலும் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டார், ஒன்று விட மாட்டா, எந்திரிச்சிருவார். நல்லா இதுதானே ஆறுதல் வார்த்தை. ஏற்கனவே துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இவர் போய் இப்படி முதுகில் தட்டி கொடுத்துட்டு சொன்னார், ஆஹா இதுன்னு தான் நினைக்க, இன்னும் வருவார் உனக்கு சொன்னார் பாருங்க. அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி சீசருடைய மனதை திடப்படுத்தி. சும்மா இல்லப்பா நீ ஏதோ இது நினைக்க, இதெல்லாம் ஒரு சார்ந்தது இன்னும் இருக்க ஏகப்பட்டது, நீ பார்க்க வேண்டிய விஷயம் அநேக, நீ இதுக்கே எப்படி படுத்துக்கிட்ட என்ன அர்த்தம், எதிர்ச்சுமா வா இன்னும் அடுத்தது போய் பார்ப்போம். எப்படி இருக்கும் உள்ள? அப்படி தான் அந்த சீக்கிரத்தில் நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். வருகையினுடைய 2 கட்டங்களை பாருங்கள். 2 கொரிந்தியர் 5 10 வசனம். 2 கொரிந்தியர் 5 10 வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். 2 கொரிந்தியர் 5:10 ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு
வெளிப்பட வேண்டும். இது எது? சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகை. ஆனால் அதே நேரத்தில் மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துக்கு வேதாந்த திருப்புங்க. மத்தேயு 25 ஆண்டவரை இயேசு வருகை பற்றி அவர்களோடு சம்பாஷிக்கிறார். அப்படி சம்பாஷிக்கும் பொழுது அங்கே ஒரு வேறுபாடான ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறார். என்ன சொல்கிறார்? இதை 30ஆவது வசனத்தை பாருங்கள். மத்தேயு 25 வசனம் 31. மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதரோடும் கூட மகிமை பொருந்தினவராய். அப்படின்னா மகிமையினுடைய சிங்காசன தீர்ப்பு. இது பகிரங்க வருகை. இது வர்றாரு, அதுதான் வர்றாரு. அது வந்து ரகசிய வருகை, இது பகிரங்க வருகை. சீக்கிரத்தில் வருகிறேன் என்று சொல்லுவது சபைக்காக சொல்லப்பட்ட சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறிக்கிறது. ரேப்சாரியா என்ற வார்த்தைப்படி ரேப்சர் என்பது மறைக்கப்பட்டு மறைத்து வைக்கப்படுகிற உபத்திரவங்களுக்கும் மகா உபத்திரவத்துக்கும் பிசாசுடைய கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சபையை தேவன் என்ன செய்கிறார்? கைகளினாலே மறைக்கிறார். மத்திய ஆகாயத்திலே எந்த விதமான உபத்திரம் உனக்கு இல்லை, நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய், நீ எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே ஆட்டுக்குட்டான கல்யாணத்துக்கு ஆயத்தமாவதற்கு மகிழ்ச்சியாக இருப்பாய் என்ற நிலையிலே ஒரு மறைவான இடம் என்ற பொருளில்தான் ரகசிய வருகை வருகிறது. ரகசிய வருகைனா ஏதோ ரகசியமாக தெரியாமல் வந்துட்டு போகிறாருன்னு அப்படி நினச்சிக்கிறாதீங்க. திருச்சபையை பாதுகாக்கும்படிக்கு அவர் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இடத்துடைய மேன்மையை சொல்வதற்கு தான் அந்த வார்த்தை. இப்போ கண்ணிமைக்கு நேரம் அப்படின்னா சகோதரர் நமக்கு ஏற்கனவே சொன்னார். ஏன் ஒரு வினாடி பொழுதுன்னு சொல்லியிருக்கலாம்ல, ஏன் கண்ணிமைக்கு நேரம் சொன்னார் தெரியுமா? அதுக்கு தமிழில் தான் கலாச்சாரத்தில் பதில் இருக்குது. ஒரு வினாடி 4 இமைகள் கொண்டது ஒரு வினாடி. ஒரு வினாடிக்குள்ளே நம்ம கண்ணிமை எத்தனை முறை இமைச்சிடலாம்னு 4 முறை இமைச்சிடலாம். அதுலேயும் கூட பாருங்கள், கிரேக்க கலாச்சாரத்தில் ஆட்டு வால் துடிக்கு நேரம்னு சொல்கிறோம். அதே வாசகத்துக்கு ஆட்டு வால் 6 முறை துடிச்சுருமா அந்த ஒரு வினாடிக்குள்ளே. அப்போ கூட கொஞ்சம் 2 ஜாஸ்தி ஆகுது. ஆட்டுக்கு எவ்வளோ பவர் பாருங்க, அது ஆட்டு வாளுக்கு எவ்வளோ பவர். மனுஷன் கண்ணை காட்டில் ஆட்டு வாளுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. அது அப்படியே துடிக்குங்களா, கடற்கட அப்படியே ஒரு அதிர்வு மாதிரி துடிச்சிடும். அப்போ அந்த கண்ணிமைக்கு நேரம் சொல்லும்போது ஒரு வினாடிக்கும் 4ல் 1 பாகம் என்று சொல்லும்பொழுது அது எவ்வளோ குயிக்குமா அப்படின்னு நடந்து முடிஞ்சிடும். சொடக்கெல்லாம் போடுற சொடக்கு கை வச்சாலே முடிஞ்சிருச்சு. திருப்பி எங்கே சொடக்கு போடுறது? அப்படி தான் அவருடைய சந்தர்ப்பம் வரப்போகிறது. அது யாருக்காக என்று பார்த்தால் தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்காக, எனக்காக. சரி, நான் இன்னும் கூட இதை உடைச்சி சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 15 கேட்டுக்கொள்ளுங்க. இன்னும் கூட வெளிப்படையாக பேசும்பொழுது ஆண்டவர் ஏன் அந்த வாசகத்தை பயன்படுத்தினார் நீங்கள் பாருங்கள். 51 வசனம் படிங்க. போதும், நில்லுங்க. வா, ரகசியம்னா என்ன அர்த்தம்? ரகசியம்னா என்ன அர்த்தம்? யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது அதானே. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரகசியமா? அது இல்லை, பரசியம். மலையாளத்தில் சொன்னால் பரசியப்படுத்தின வெளிப்படுறது விளம்பரப்படுத்திட்டான்னு அர்த்தம். ரகசியமாக இருந்தது இப்போ பரசியமாயிடுச்சு. அந்த ரகசிய வருகைன்னு சொல்லும் பொழுது அது ஏன் ரகசிய வருகைங்கிற வார்த்தை சொல்லுதுங்கிறதுக்கு அர்த்தத்தை பார்க்குறப்ப இதே ரகசியமாக தான் இருந்துச்சுப்பா, ஆனால் உன்கிட்ட பரசியப்படுது. ரகசியம் உன்கிட்ட சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? வாசிங்க, அடுத்து படிங்க. துணிக்கும் போது நிமிஷத்திலே, பார்த்தீங்களா? நிமிஷம்னு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன தான் வரணும்? வினாடி தானே வரணும். அந்த வினாடிக்கும் கீழே இமைன்னு வந்துருச்சு பாருங்க. அதையும் தமிழர்கள் கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இமைக்கு என்ன விட, அதுக்கும் கீழே இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் போக நம்ம தமிழில் படிக்க வரல. பட் இங்கே இந்த வாசனத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக நான் அதை சொல்லுகிறேன். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகையுடைய சந்தர்ப்பத்தில் அவ்வளோ நேரத்தை குறிப்பிட காரணம், கடைசி எக்காலம் துணிக்குங்கிறார். அது என்ன அர்த்தம்? சீக்கிரத்தில் வருகிறேன்னு சொல்கிறார் இல்லையா? அந்த கடைசி எக்காலம்ங்கிறதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிற வாசகம் தான். அது கடைசி எக்காலம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்க மாதிரி பெரிய ட்ரம்பட்டு ஒரு இதை எடுத்துக்கிட்டு கொம்பது ஊதுவார் நினச்சிக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. எக்காலம் ஊதுறது அப்படி இல்லை, எச்சரிப்பின் தொனி, அவ்வளோதாங்க. இப்போ இது யாருக்கு இப்போ சொல்லுவாங்க? இப்போ நிறையா இந்த விஷயத்தை பேசுகிறதா இருந்தால் நிறையா மற்ற இதர மக்கள் புரிந்து கொள்கிற விதத்தையும் நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த வருகைங்கிற விழிப்புணர்வில்
முதல் தரமான நிலையில் ஆரம்ப காலத்தில் நினைக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா பெண்டிகாஸ்ட் அப்படின்னு சொல்லுற பீப்புள் தான். இப்போ அவங்க உபவாசம் அடிக்கடி போடுவாங்க. சரி, உபவாசம் இருக்கிறதுனால அது எந்த மாற்றம் இல்லை. நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் விஞ்ஞான ரீதியாகவே சொல்லுது, நீங்கள் வயிற்றை அப்படியே பட்டினி போட்டிங்கன்னா அந்த பட்டினி நிமித்தம் ரத்த ஓட்டங்கள் வந்து வித்தியாசமாகி அதில் ரத்த சுத்திகரிப்பு ஏற்படும். கொஞ்சம் இயல்பாகவே பட்டினி போடுங்க. அதனால் மருத்துவமனைக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னா சாப்பாடு என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு தெரியும், வர பட்டினியாக போட்டு விடுவாங்க. பட்டினியாக தான், தண்ணி கூட குடிக்கக்கூடாது, சாம படுத்து கிடக்கணும். அப்போ அந்த பசி துடிக்க ரத்தத்தினுடைய டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைய ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அந்த சரீரம் வாகா வந்து சேரும். அப்போது கடினமான எக்ஸசைஸ் பண்ணும்போது, கடினமான ஒரு பயிற்சி எடுக்கிற பொழுது தான் சரீரம் ஒத்துழைக்கும். அதனால தான் இராணுவ வீரர்கள் வந்து அந்த துப்பாக்கி ஏந்துறதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி செய்கிறாங்க. உடற்பயிற்சி செய்தால் தான் வளைஞ்சு கொடுக்கும். அதே போல் பாருங்கள், அந்த சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தான், இயல்பு விஞ்ஞான ரீதியாக. பக்திக்காக நீ சாப்பிடாமல் இருக்குன்னா ஒன்றும் ஒடுக்குற. சரி, ஆண்டவர் பார்க்க, ஏன்டா என் பிள்ளை சாப்பிடல, காலையில் எல்கேஜிக்கு போகிற பாப்பா சாப்பிட்லன்னா ஒரு தாய் சும்மா இருக்குமா, துடிக்காதா, ஐயோ என் பிள்ளை சாப்பிடாமல் போயிடுச்சு, அது இன்டர்வல் பீரியட்லாவது போய் ஒரு 4 இட்லி வாயில் என்ன செஞ்சிடணும், கூட்டிகிட்டு வந்துடும் நினைக்கிறாங்க பாருங்கள். இதை தான் ஆண்டவர் நினைக்காரு. அவருடைய பிள்ளைகளை நீங்களாம் சாப்பிடாமல் கிடந்து என்ன செய்வார், என் பிள்ளை சாப்பிடாமல் கிடக்கானே, உனக்கு என்னப்பா வேணும் சொல்லுப்பா, வாங்கி தரேன். அப்போ நம்ம சாதிக்கிறோம். ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா ஓசத்தை போட்டு சாதிக்கிறோம். இது ஓரளவுக்கு பக்தி, இது பக்திக்குரிய விஷயம். அது விஞ்ஞான சரீரத்தின் சுகமாக்கும் விஷயம். ஆனால் அவங்க சொல்கிற கருத்து என்னன்னா, நீ அடிக்கடி பாஸ்டிங் போட்டு சரீரத்தை ஒல்லியாக்கலன்னா ஆண்டவரை ஏசு வரும்போது உன் வெயிட்டு கீழே எடுத்து போடும், நீ பறக்க முடியாது. அப்போ நீ எல்லாம் ஒல்லியாகிறதுக்கு வழி என்ன, சாப்பிடாம பட்டினி போடு. அதே தான் இதான் நீ கவனிக்க வேண்டியது. அதாவது ஒரு விஷயத்தை காரணத்து, இப்போ யூதர்களை வந்து முகம் கழுவும்போது 16 முறை கழுவுவாங்களாம். இந்த பக்கம் ஒரு 8, இந்த பக்கம் ஒரு 8. முகம் கழுவுறது எதுக்கு, தூசிகள்லாம் போகணும், அதான நோக்கம். ஆனால் அவன் கழுவுறதுன்னா சாஸ்திரம், சம்பிரதாயம். சரி, 16 முறை கழுவுறது தான் கழுவுன கணக்கு. இல்லைனா ஏற்கனவே முகம் சுத்தமாக தான் இருக்கான், வீட்டை விட்டு வெளியே போகிறதே இல்லை. அதான உண்மை. ஏன்னா யூதர்களுக்கு வேலைக்காரில் கொடுத்துட்டார் ஆண்டவர். தேவையான காடுகரைகள், ஏன்னா வெட்டாத கிணறு, நட்டாத திராட்சை தோட்டம், கட்டாத வீடு, நல்ல பங்களாக்குள்ள நீ உட்காந்துக்கோ, வேலை செஞ்சு போட வேலைக்காரன் கொடுத்துட்றேன், வேறு என்ன உனக்கு துறவில் தண்ணி இருக்குது, நல்லா குடி, இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும், ஏற்கனவே வீட்டுக்குள்ளே தான் இருக்கான், தூசியே படலை, பழகி 16 முறை கழுவிட்டு இருக்கான். எதுக்கு பார்த்தீங்களா? அந்த காரணம் இல்லாமல் செய்யக்கூடிய சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள் எல்லாம் ஒருபோதும் ஆண்டோடைய சமூகத்தில் உத்தமனாக மாற்றவே முடியாது. நான் சொல்கிற வேடிக்கையாக இருக்கலாம், வாசிங்க, நீங்கள் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் என்ன சொல்கிறார் பாருங்க, 4வது வசனம் படிங்க. அதை 3-4. பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கைகழுவினால் ஒழிய, பார்த்தீங்களா, அடிக்கடிங்கிற வார்த்தை போட்டிருக்கு. ஆனால் 16 முறைங்கிறது அது நடைமுறை. அத்தனை 16 டைம்ஸ் என்ன செய்யணும், கழுவுனா தான் சாப்பாட்டில் கை உட்காரணும். அப்புறம் அடுத்த வசனத்தை படிங்க. ஏன் இப்போ போகும்போது தான் குளிச்சுட்டு போனா, கடைக்கு போனால் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, ரெடி ஆகி தானே போகிறாங்க. கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் குளிச்சுட்டு போயிருக்கான், ஒரு முக்கு போட்டிருக்கான். அப்புறம் வாசிங்க, சாணம் பண்ணாமல் சாப்பிட மாட்டான், கடைக்கு போயிட்டு வந்துட்டான். அப்புறம் செம்பு, கிண்ணம், செப்பு குடம், மனை, வீடு அவ்வளவு கழுவி விட்டு தான் என்ன செய்வான், உட்காரான். இந்த பாரம்பரியத்தை செய்கிறதுனால கடவுளை பிரியப்படுத்தலாம்னு நினைக்கிறான். அது ஒருபோதும் நடக்காது. அதான் இயேசுவானவர் சொல்கிறாருங்க. அது இயேசுவானவர் தம்முடைய தூதனை அனுப்பி யோவான் மூலமாக சொல்லும் பொழுது, அவனவனுக்கு அவன் கிரியைக்கு தக்க கொடுக்குற பலன் என்னோடு வருகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது தான். இப்போ 2 Corinthians 5:10 வாசிங்க, மீண்டும் வாசிங்க. 2 Corinthians 5:10. சரீரத்தில் அவனவன் செய்த நன்மையாக இருக்கட்டும் அல்லது தீமையாக இருக்கட்டும். இப்போ இதில் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தீமைன்னு சொல்லியிருக்குதே, அப்படின்னா தீமையை ஆண்டவர் ஏற்றுக்கிறாரா அனைவருடைய கேள்வி. அது அந்த அர்த்தத்தில் அங்கே சொல்ல வரல. தீமைங்கிற வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், அடைக்கலப்பட்டணம்னு படிச்சிருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டில் அடைக்கலப்பட்டணம் படிச்சிருக்கோம் இல்லையா? அது ஏன் அடைக்கலப்பட்டணம் வந்துச்சு பார்த்தீங்களா? அடைக்கலப்பட்டணம் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா,
எல்லாரும் போய் அங்கே அடைக்கலமாக தஞ்சம் போடக்கூடிய இடம் அந்த இடம் கிடையாது. ஆனால் அந்த அடைக்கல பட்டணத்துக்கு இருக்கக்கூடிய கட்டடத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு குறையாத சாப்பாடெல்லாம் உள்ள ஸ்டாக் எப்போது இருக்கும். அவன் போய் கதவை லாக் பண்ணிட்டான்னா 3 மாதம் வெளியே வராமலே சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்துருக்கலாம், படுத்துருக்கலாம். அது என்ன காரணம்னா, அப்போ சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் யதார்த்தமாக ஒரு மரத்தை கோடாரியால் வெட்டும் பொழுது, அதை பார்க்க சமயமுள்ள வாய்நாள சொல்கிறேன், ஒரு கோடாரியை வெட்டிக்கிட்டு இருக்கான், அவன் மாட்டுக்கு அவன் வேலை செய்யறான். இவன் அந்த கோடாரி வெட்டும்போது பார்த்தீங்கன்னா ஹூன்னு ஒரு சத்தத்தை போட்டு வெட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தை ஷூ ஷூ இந்த துணி துவைக்கிறவங்க பாருங்கள் என்ன ஒரு ராகம் பாடுவாங்க. இல்லை ஏதாவது ஒரு வெயிட்டு தூக்குறான்னு வச்சுக்கா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டோன்னு என்ன செய்யும், அந்த வெயிட்டு தலைக்கு ஏறிடும், பார்த்துருக்கீங்களா? அந்த நிறைய அந்த கராத்தை அடிக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க, ஹூ ஹா ஹூன்னு கத்துறா, எதுக்கு? அந்த ஃபோர்ஸ் வெளிப்படுத்துறதுக்காக இல்லையா? அப்போ அந்த கோடாரி வெட்டுறவன் அந்த ஹா ஹான்னு சண்டை கொடுக்காம பாருங்க, இதை ஒரு மக்கள் வேடிக்கை பார்க்க வந்தாங்க. ஆகா இது என்ன வினோதமாக சத்தமாக இருக்குது, ரைட்டு என்ன பார்க்கலாம்ல, அப்போ என்ன மாங்கன்னு வெட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பக்கத்துக்கு போகிறான். நடந்த சம்பவம் என்னன்னா, அவன் வேடிக்கை பார்க்குற மேலேயும் தப்பு கிடையாது, வெட்டுற மேலேயும் தப்பு இல்லை. இப்போ கோடாரி கனவு உருகிடுச்சு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இந்த கோடாரி நேரம் மண்டையில் கபாலத்தில் டம்னு அடிச்சுப்பிடுச்சு. இப்போ ஆள் ஸ்பாட்லேயே காலி. தப்பு யார் மேலே? கோடாரியை தண்டிக்கலாமா? சரி, இப்போ அந்த விழுந்து கிடக்கிறவனுடைய சொந்தக்காரன் பக்கத்தில் இருக்கான், கோடாரியை போய் அடிப்பான். அந்த இடத்துல இந்த நபர், இந்த கோடாரி கை உருகி போச்சு இல்லையா, இந்த நபர் ஓடி அடைக்கல பட்டணத்துக்குள்ள போயிடும். ஆஹா ஆளை அடித்து கொண்டு விடுவாங்கடா. தப்பு என் மேலே ஒன்றும் கிடையாது, தப்பா மேலே இருக்கா? இல்லை. அவன் வேடிக்கை பார்த்தான், அதுவும் தப்பா? அதுவும் தப்பு கிடையாது, அது யதார்த்தம். ஆனால் யதார்த்தமாக நடந்த நிகழ்வுகள் ஏற்படுற தீமைகள் வந்து பாருங்க, தீமைன்னு சொல்கிறாருங்க. நீ ஏதோ வேலைக்கு தீமை செஞ்சு விட்டு ஆண்டவரே நன்மையாக தீமையாக பலன் இருக்குன்னு சொல்கிறீங்களே, எனக்கு நீங்கள் அந்த தீமை செஞ்சாலும் கொடுங்கன்னு சொல்லி வேடிக்கை நிறைய பேர் தீமை செஞ்சுக்கிட்டே இருக்கான். நிறைய பேரை கால் விடுறான். அந்த காலத்தில் 5ஆம் படை வேலைன்னு பேர். ஏன்னா தஞ்சாவூரில் தான் அந்த போர் படையெல்லாம் இருந்திருக்கு. 5ஆம் படை வேலைன்னா என்ன அர்த்தம்னா, 4 படை, காலால் படை, குதிரை படை, யானை படை, இதெல்லாம் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கு. கடைசியாக வர்ற படைக்கு என்ன வேலைன்னா, அந்த யுத்தத்தில் செத்து கிடக்கிற அந்த பிரேதங்களை குழி தோண்டி புதைக்கணும். 1. 2வது, யுத்த வீரர்கள் முன்னாடி போனதுக்கு முன்னாடி இந்த 5ஆம் படை மட்டும் அந்த யுத்த வீரருக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருக்கும், பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கும். முன்னாடி போகிறவன் என்ன செய்வான்னா, அந்த படைகள் போகிறதுக்கு உண்டான பாதைகளை பாலம் அமைப்பான். எப்படி பாலம் அமைப்பான்? ஆறாக இருந்தால் பாலம் அமைப்பான், மற்ற இடங்களை மரங்களை வெட்டுவான், செடிகளை வெட்டுவான், புதரை வெட்டுவான், பாதையை போட்டு கொடுப்பான், போய்கிட்டே இருக்கும். கடைசியாக வர்றவன் அவன் அமைச்ச பாலத்தெல்லாம் உடச்சி விட்டுட்டு, அவன் குழியை தோண்டியிருந்தால் மேலும் ஒரு 10 அடிக்கு ஆழத்தை குழியை தோண்டிட்டு அதுக்கு மேலே பொத்துனாப்பில் 2 சருகை போட்டு வச்சுட்டு பாட்டு போயிட்டே இருக்க. பின்னாடி எதிரி வந்தான்னா இது தரன்னு கூட தெரியும், உள்ளுக்குள்ளே மாட்டிக்கணும். இதுக்கு பேர் 5ஆம் படை. எவனாவது ஒரு குழி தோண்டான்னு வைங்க, எவன் 5ஆம் படை வேலை பார்த்தது அப்படின்னு கேட்குற கேள்வி உண்டு. ஏன்னா இப்போ நிறைய பேர் அப்படித்தானே செய்கிறாங்க, குழி தோண்டுறாங்களா இல்லையா? பின்னாடி ஓட்டா குழி தோண்டி வச்சுருப்போம், நமக்கு தெரியாது, பொத்துருக்கணும், எவன்டா குழி தோண்டு ஆளை குழியை மாட்டிக்கிட்டாமே. இந்த யானை பிடிக்கிற அப்படித்தானே செய்கிறாங்க. யானையெல்லாம் பிடிக்கும்போது குழி தோண்டி மேலே சருகு போட்டு வச்சுக்கிறான், பார்த்தா யானை போட பொத்துன்னு உள்ளே வந்துக்கிற எதிக்க முடியாது. அப்படி தான் யானை பிடிச்சி வசக்கி அவங்க அடி இன்றைக்கி வரைக்கும் பாகனாக இருக்கிறாங்க. பாருங்கள், இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறதான தருணத்தில் அந்த தீமைகள்ங்கிற வார்த்தை என்ன பொருள் அப்படின்னா யதார்த்தம். அதுக்கு இன்னொரு ஒன்றும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஒரு மாடு அவன் வளர்க்குறான், மாடு வளர்க்குறான், அவன் இறை போட்டு கட்டி போட்டிருக்கான். அவன் அன்றைக்கி காலைக்கு வேலைக்கு போயிட்டான். இந்த மாடு தன்னாடு என்ன செய்யுதுன்னா, அவன் வீதி வழியாக ஒரு ப்ரோக்ராம், வீதி வழியாக ஒரு விசேஷம் நடக்குது, அவன் தாரதப்பட்டு அடிச்சுக்கிட்டு போகிறான். தாரதப்பட்டு அடிச்சுட்டு போகிறது அவன் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு வீதி வழியாக போகிறான். இந்த சத்தத்தை, உருவ சத்தத்தை கேட்டுட்டு மாடு கமால் அத்துக்கிட்டு போய் முன்னாடி ஒன்று குத்தி தூக்கிடுச்சு. ஆள் குடல் செத்து போயிட்டான், குடல் வெளியே தவித்து செத்து போயிட்டான். இப்போ யார் என்ன பண்ணுறது? யார் மாடு முட்டுச்சு? அவனை புரியா அறியா அடிக்க முடியுமா? அவன் காட்டில் கிடப்பான். அப்படியும் ஒரு தீமை நடந்து விட்டால் இந்த மாட்டு சொந்தக்காரன் அடைக்கலப்பட்டு போகணும். அதனால தான் தீமை ஒன்று அறியாமல் அதான் சொல்லுவான், அறியாமல் நடந்துருச்சாண்டவர், தெரியாமல் செஞ்சுட்டாண்டவர், என்ன மன்னிச்சுக்கங்கன்னா மன்னிச்சு ஏற்றுக்கணும். அதானே தேவத்திட்டம், அதானே.
ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு விஷயம், அது நீங்கள் மறந்துடக்கூடாது. லேவியராகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிங்க, என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். லேவியராகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஒரு மனுஷன் வந்து செய்யத்தகாத ஏதேனும் ஒரு காரியம் இருந்து அதை அறியாமல் செஞ்சாலும் 17ஆம் வசனம் படிங்க. செய்து செய்தாலும் எப்படி சொல்லு போட்டுருச்சா? நீ தெரியாமல் செஞ்சா கூட தப்பு தான்ப்பா, தண்டனை இருக்கு, என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் இயேசுவரன் சொல்றார், நான் இருக்கேன் ஆண்டவர், நான் இருக்கேன், நம்மேல் வந்து ஆக்கினே அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கிட்டு தான் நமக்கு மன்னிப்பு கொடுக்காரு மொழிய. நீங்கள் நினைக்கும் போது சும்மா ஓசியாவெல்லாம் கிடைக்கல இல்லைங்களா? ஓசியாவெல்லாம் கிடைக்கல. நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் ஓசியா கிடச்சிச்சின்னு. ஓசியிலே ரட்சிப்பு வந்துச்சு. ரட்சிப்பு நமக்கு கிடைச்சது என்னமோ ஓசி தான். ஆனால் வந்து அதுக்கு ஒரு கிரை என்ன செய்யப்பட்டிருக்கு? செலுத்தப்பட்டிருக்கு. மறந்துடாதீங்க, கிரையம் செலுத்தப்பட்டிருக்கு. 1 Corinthians 6:20 வசனம் வாசிங்க. 1 Corinthians 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. இது போய் இப்போ நமக்கு சொந்தமானவங்க கிடையாது, அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது, சபைக்குள்ளே இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க தனக்காக பார்க்காட்டாலும் சபைக்காக பார்க்கணும். ஏதாவது தீமை செஞ்சிட்டோன்னா அது யாரை போய் பாதிக்கும்? சபையில் போய் பாதிக்கும். ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம நினைக்கிறோம். அதான் அவர் அங்கே சொல்கிறார். சொல்லும்போது கிரயத்துக்கு கொல்லப்பட்டுட்ட, இப்போ கிரயத்துக்கு சொந்தக்காரனை போய் பாதிக்கும். அதனால உன் சரீரம் ஆவி ஆத்தம் எல்லாத்தையும் கரெக்டாக ஒடி சரியாக வச்சுக்கோ. அவர் சொல்கிறது பாயிண்டாக தான். இப்போ இந்த ஓசி நிறையா நேரம் சொல்கிற பாருங்க, இதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஓசி? அதான் அவர் கொஞ்சம் பாதி சொல்லிட்டாரு. அதாவது மேற்கத்திய கம்பெனிக்காரங்க, பிரிட்டிஷ்காரங்க நம்ம தேசத்தை ஆளுகை செய்யும் பொழுது அந்த ஆளுகை நேரத்தில் ஆன் கம்பெனி சர்வீஸ் அப்படின்னு தபால் போடும்போது ஒரு புத்தகம் ஊற்றுவாங்க. ஆன் கம்பெனி சர்வீஸ், ஆன்கு ஓஎன், ஓ கம்பெனிங்கிறது சி, சர்வீஸுங்கிறது எஸ், ஓசிஎஸ், ஷார்ட்டாக ஓசிஎஸ்ன்னு சொன்னாங்க ஆரம்பத்தில். ஓசிஎஸ்ன்னு சீல் குத்திட்டா அதுக்கு ஸ்டாம்பு தேவையில்லை, பெனால்ட்டி போட மாட்டான். ஓசி பஸ்ஸில் ஏறிட்டானா ஓசி அப்படிமா. ஓசினா ஆன் கம்பெனிக்காரன்னு அர்த்தம். இந்த இப்போ அப்படியே ஓசிஎஸ்ன்னு முழுமையாக சொன்னது ஓசின்னு வந்து இப்போ இன்றைக்கி வரைக்கும் அந்த வார்த்தை பயன்படுத்திக்கிட்டு ஆனால் அர்த்தம் பாருங்கள். பிரிட்டிஷ்காரன் ஆட்சி விட்டு என்றைக்கோ போயிட்டான், சுதந்திரம் நம்ம பட்டுட்டான், ஆனால் வார்த்தைன்னு விட மாட்டேங்க. அப்போ இன்னும் நம்ம அடிமையாக்கிட்டு இருப்பாருங்க. அவன் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை விட இன்றைக்கி ஓசிங்கிற வார்த்தை விட மாட்டேங்க பாருங்கள். அது இது மாதிரி தான் நிறையா கிறிஸ்துக்குள்ளே வருவதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செஞ்சோமோ செஞ்சு விட்டு மனம் திரும்பி வந்தால் கூட மீண்டும் ஒரு நாளைக்கு நான் யாரும் தெரியுமா, ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, அது மீண்டும் தூக்கி காமிப்பான். அதைத்தான் விட்டு வந்துட்டே பிறகு தூக்குற. அந்த ஆண்டவர் சொன்னார், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டேன். அது எதுக்கு ஆழத்தில் போட்டானா இவன் எடுக்கக்கூடாதுன்னு தான் போடுறாரு. சமுத்திரம் வரைக்கும் யாரும் ஆழம் பார்த்தது கிடையாது. அதில் கூட ஒன்று சொன்னார், ஏந்திரக்கல்லை கழுத்தில் கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுவது அப்படின்னு சொன்னார். ஏந்திரக்கல்னா என்னது? திருக கல் பெருசு. ஏந்திரனா கிரைண்டர் கல் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அது ஏன் போடுறாருன்னா மீண்டும் எப்படியா எழுந்திரிச்சு வரக்கூடாதுன்னு. அதையும் அந்த கல்லையும் தூக்கிட்டு காமிக்கிறானே. பழைய ஆளை இருந்தேன்னா நடக்கிறதே வேற. ஏதோ ரசிக்கப்பட்டாலும் தப்பிச்சுக்கிட்டேன். அப்போ மீண்டும் உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தான் இருக்கான் அவன் இல்லையா? சீக்கிரமாக வர்றேன்னு சொல்லும் பொழுது இந்த பழைய கிரியை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் வசனம் 2வது வசனம் பாருங்கள். கிரியைகள், பிரயாசம், பொறுமை, சகிப்பு, இவ்வளோ சத்தியத்தில் வாழ்கிற ஒருவருக்கு தான் சீக்கிரத்தில் வர்றேங்கிற வார்த்தை சொல்கிறார். என்னென்ன கிரிகள் உள்ள மறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஏன் சீக்கிரமாக வராரு? அந்த பட்டியலில் இன்றைக்கி நம்முடைய விசுவாசத்தினுடைய நிலையில் வாழும் பொழுது, விசுவாச வாழ்க்கையில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது என்று சொல்லும் பொழுது இவ்வளோ கிரியைகள் உள்ளே மறைஞ்சிருக்கிறது. இப்போ நம்ம கிரியைகள் எப்படி இருக்கிறது? அருமையான தேவச்சனமே, இந்த கொடுக்கப்பட்ட நேரம், முதல் செய்தி 1 மணி நேரம் நிறைவாக போகிறது. நிறைவான நேரத்தில் ஒரு வினா உங்களுக்கு எழுப்பப்படுகிறது. உங்களுடைய கிரியைகள் தேவனுடைய பார்வையிலே தராசில் வைத்தால் எவ்விதமாக இருக்கும்? ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த நாளிலே எபேசு திருச்சபை பார்த்து
ஆவியானவர் கேட்ட கேள்வி என்ன சொல்லுறார் பாருங்க. அப்பா உன் கிரியை நல்லா இருக்கு, உன் பிரயாசம் ரொம்ப அருமை, பொறுமை அதை காட்டும் பொறுமையாக இருக்குது, பொல்லாத சைக்கு கூடாமல் இருக்கே அப்பா, அது இன்னும் கூட ரொம்ப மேன்மை தான். அப்போஸ்தலர் அல்லாதவங்க அப்போஸ்தலன் சொல்கிறத சோதித்து சத்தியத்தை அறிஞ்சு இவன் பொய்யன்னு கூட கண்டுபிடிச்சிட்ட, நீ சைத்து கொண்டு இருக்கிற, பொறுமையாக இருக்கிற, இழப்படையாமல் பிரயாசப்படுற, எல்லாம் சரிதான். ஆனால் ஒன்று ஓட்டையாகி போச்சு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் நான் நினைக்கிறேம்மா. ஒரு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தேடி வருவார், வேலை இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லை, ஜோம் பண்ணுங்க, ஏதாவது நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ என்ன செய்வார்னா, சரி அப்படியா, சரிப்பா பரவாயில்ல, நீ நாளைக்கு 6ஆம் இத்தனை மணிக்கு நடக்கு, நீ வா, டெய்லி வா, உனக்காக ஜோம் பண்ணுவோம், சபையாக ஜோம் பண்ணுவோம், கரெக்டாக ஏதாவது கிரியை செய்வார் அப்படின்னு ஊழியக்காரர் சொல்லி அல்லது மூப்பொருள் சொல்லி வருவார். எத்தனை மணிக்கு ஆறாதுன்னா 9 மணிக்கு ஆறாதுன்னா அவர் 7:45 வந்துடுவார். 7:45 வந்துட்டேங்க, அப்போ தான் நம்ம கதவு திறக்க போவோம். அவர் 2 வாரம் வருவார், அவரும் கூட திறப்பார், அவரும் கூட்டுவார், சுத்தப்படுத்துவார், எல்லா வேலையும் செய்வார். பரவாயில்லையே நல்லா இருக்கா, நமக்கு மனசுக்கு ரொம்ப கொளுத்து போகும். 9 மணிக்கு வர 7:45 வந்துட்டார். அப்புறம் கொஞ்சம் பழக்கம் நல்லா ஆனதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுதந்திரம் ஆகிட்டான்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 8:30 மணிக்கு வருவார். அது கூட முன்னக்கூடி தான் வராரு, 9 மணிக்கு தான் ஆராதனை, சரி 8:30 போனால் போதும், அதுக்குள்ளே முக்கால்வாசி வேலை முடிஞ்சு போகும் இங்கே. அப்போ வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பித்த அவர் தனக்கு ஒரு நன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் எப்படியாயிலும் ஜெபம் பண்ணி வாங்கிடலாங்கிறது. அப்போ அவருடைய தாகம். அப்போ 7:45 8:30 ஆச்சு. அப்புறம் பார்த்தா கரெக்ட் டைத்துக்கு வருவார். 9 மணி தானே ஆராதனை, 9 மணிக்கு போயிடுவோம். அதே எனக்கு கொஞ்சம் வர முடியல, நான் ஆராதனை மட்டும் கரெக்டாக வந்துடுறேன். கரெக்டாக 8:59 வந்துடுவார். அப்புறம் கொஞ்சம் வேலை அதுக்குள்ளே ஆண்டவர் கொடுத்துருவார். ஏன்னா இவ்வளோ பிரயாசப்பட்டார், கர்த்தர் சும்மா விடுவாரா, வேலை கிடச்சிடும். வேலை கிடச்ச உடனே ஒரு 2 பாட்டு படித்ததுக்கப்புறம், இப்போ போன பாட்டு தானே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி போய் சேர்ந்துக்கலாம். பால் 2 பாட்டுக்கு கட் பண்ணுவாங்க. என்ன பிரதர் கொஞ்சம் லேட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு பாட்டெல்லாம் முடிஞ்சு வச்சு. ஆமாம் ஐயா, கொஞ்சம் வேலை ரொம்ப அதிகமாகிடுச்சு, நைட்டு ரொம்ப லேட்டாக வந்தேன், உறங்கிட்டேன், இப்போ வேசம் எப்படி வந்தால் வேலை அடிச்சு பிடிச்சி வந்தால் பாட்டு முடிஞ்சிருச்சும்பார். அப்புறம் பார்த்தா என்ன, சோத்திரம் முடிஞ்சு போங்க, அப்போ தானே விடணும், பரவாயில்ல சோத்திரம் நம்மளா பண்ண போகிறேன், வேற தானே பண்ண போகிறாங்க, அப்போ விடுவார். அப்புறம் பார்த்தா அப்போ மட்டும் விட்டுட்டு உபதேசம் கேட்குறவர் அப்பத்தை மட்டும் விட்டு ஓடிடுவார். அப்போ தான் விட்டாச்சு, அதான் நோக்கம், சரி முடிஞ்சிச்சு ஐயா, முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் பாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா ஒன்று வரவே மாட்டார். 4 வாரம் இருக்குல்ல மாதத்துக்கு, 1 வாரம் தானே போனால் என்ன, 3 வாரத்தில் அப்போ விட்டுக்கலாம், அப்படி ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி காணாமலே போயிடும். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அந்த ஆரம்பத்தில் காமிச்சு எஃபெக்டிவ் வந்து இன்றைக்கி நம்ம இருக்கிறோமான்னு பாருங்கள். என்னைக்கு வந்தப்போ இருக்கக்கூடிய தாகம் வேகம் பாட்டெல்லாம் சத்தமாக விழுங்க. அப்புறம் பார்த்தா பாட்டு வாய்க்குள்ளே முடத்தில் போயிடும், சத்தமே வராது. அது எவ்வளவா குறைக்கப்படுது என்பதை நான் ஒருவேளை உங்களை பரியசிப்பதற்காக வேடிக்கையாக சொல்லவில்லை. பெரிய தேவ ஜனமே, நான் விழிப்புணர்வு அடைவதற்காக கர்த்தர் பேசுகிறார், ஆண்டவர் பேசுகிறார். உன் கிரியெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் இந்த ஒரு விஷயம் வரும்போது நீ பின்வாங்குகிறாயே, எனக்கு என் மனசுக்குள்ள ஒரு குறை இருக்கு. இவங்க குறைய சொல்லலை, குறை யார் மேலே சொல்றாரு, அவருக்கே சொல்லிக்கிறார், எனக்கு ஒரு குறை இருக்குப்பா, நீ கொஞ்சம் ஆதியில் வந்து அன்பை விட்டுட்டேங்கிற எனக்கு ஒரு குறை இருக்கு, அதை நீ நிவர்த்தி பண்ணுவியான்னு கேட்காரு. நீ உனக்கு குறை நீ நிவர்த்தி பண்ணுங்கிறத சொல்லாமல் ஆண்டவர் அது என்ன லாபகமாக சொல்கிறார் பாருங்க. உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குது, ஆயுதில் செஞ்ச கிரியைகள், இந்த அன்புங்கிறது கிரியையை குறிக்கிறது. ஆரம்பத்தில் காண்பிக்கிற இன்ட்ரெஸ்ட், அவன் காண்பிக்கிறதான அந்த ஈடுபாடு, அவன் காண்பிக்கிறதான அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே அவ்வளோ பிரியமாக இருக்கும். ஆனால் போக 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 குறைஞ்சி 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 அது நல்லா பழமொழி சொல்லுவாங்க நம்ம நாட்டில், கடுகு இது வர வர மாமியாவில் தான் ஆரம்பிக்கிறாங்க. வர வர மாமியா கழுத பொல்லாகி, கழுத தெரிஞ்சு கட்டரும்பாகி, கட்டருக்கு வந்து கடுகாகி, கடுகு தெரிஞ்சு காணாமல் போச்சு பாருங்கள். அது எங்கே, அதாவது அந்த கிரியைகளை சொல்லும்போது குடும்பத்தில் மாமியார் தான் நல்லா குடும்பத்தை பொறுப்பாக பார்க்குறவங்க. அதனால் மாமியாங்கிற வார்த்தை பேர் அவங்க மேலே தப்பாக சொல்லலை, அந்த பொறுப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துறாங்க. கழுது என்னது, பொதி சுமக்கும். ஏன்னா அழுக்கு இருக்கிற அழுக்கெல்லாம் கொண்டு சுமந்து சுத்தப்படுத்தி கொண்டாந்து விடுவான், அது நல்ல வேலை செய்கிறது. அதனால சொல்கிறாரு, மாமியா அதை காரணம் நல்லா பார்த்தா ஒரு கழுதளவுக்காவது பார்த்தா ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்புறம் பார்த்தா கட்டெரும்பு கூட சில நேரங்களில் சில கிருமிகள்லாம் நாசம் பண்ணுமா, கட்டெரும்புகள்லாம், அதுக்கு அந்த பவர் இருக்கான். அது கூட கொஞ்சம் பார்த்தா. அப்புறம் கடுகு சித்தால் காரம் குறைய, நல்லா மருத்துவ குணம் கடுகு, அது பார்த்தா அது ஒன்றுலாம் போச்சு.
அப்போ அது விசுவாச வாழ்க்கையில் நம்ம காண்பிக்கிறதான முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கு ஆண்டவர் பேசுகிற காரியம்தான் சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லும் பொழுது இந்த கிரியைகள், பிரயாசங்கள், பொறுமைகள் எல்லாவற்றையும் பரிசீலனை செய்து நிறைவாக அவனை தம்மண்டை சேர்த்துக் கொள்வதற்காக இன்னும் நீ பிரயாசப்பட வேண்டும் என்பதை உற்சாக சொல்லப்படுகிற ஒரு ஆவிக்குரிய வினயமான வார்த்தை. ஜாக்கிரதையாக கடைபிடிக்கணும். கண்ணாடி பேழை கையில் கொடுத்துருக்காரு, அசந்து உடைச்சி திருப்பி ஒன்று விஷயம் நொறுங்கிடும், அவ்வளோதான். குடும்பம் கண்ணாடி பேழை, சபை கண்ணாடி பேழை, ரட்சிப்பு கண்ணாடி பேழை, விசுவாசம் கண்ணாடி பேழை. நீ கையில் ரொம்ப ஜாக்கிரதையாக கொண்டு போ. ஒரு நிமிஷம் தாமதானாலும் பரவாயில்ல, பத்திரமா கொண்டு போய் சேரு. நீ உடைச்சிட்ட திருப்பி ஒன்றுலாம் போயிடும். அதனால தான் ஆண்டவர் பேசலாருங்க, சும்மா வேடிக்கையாக பேசல ஆண்டவர். அருமையான தேவச்சனமே, இந்த விசுவாசிகள் அந்த கூடுகிற குடும்ப முகாமிலே ஆவியானவர் பேசுகிற வார்த்தை, இதோ சீக்கிரமாகி வருகிறேன், சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது, அதுக்கு முன்பதாக நீ செய்ய வேண்டிய காரியம், ஆயத்தம் பண்ண வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்கிறது, அதுக்கு இப்பொழுது உன்னை தயார் செய் என்று ஒரு எச்சரிக்கை வார்த்தை துணித்திருக்கிறார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான அந்த முதல் செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. மறுபடியும் 2வது செய்தியிலே கர்த்தர் நாமம் மகிமைக்காக நாம் சந்திப்போம். ஆண்டவருக்கு மகிமை.